வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. பொட்டேட்டோ சென்னா கிரேவி செய்ய போறோம். கடலை எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போல பொடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே வதக்கி ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சிக்கிற போறோம். அதுக்கப்புறம் தான் சென்னா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். குக்கர்ல தான் பண்ண போறோம். கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுல இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பல்லாரி வெங்காயம் 1 நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி பொடியா நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா பிறகு நம்ம வதக்கி ஆற வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். இதுல இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள்லே உரப்பு எல்லாமே இருக்கு, சீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கு. பருப்பு வகைகள்லாம் அதெல்லாம் வேற எந்த தூள் சேர்க்க வேண்டாம். குழம்பு மிளகாய் தூளே இந்த குழம்புக்கு போதுமானது. கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுலயே கொண்டக்கடலை வேக வச்சு, அதாவது நைட்டே ஊற வச்சு குக்கர்ல காலையில வேக வச்சு 5 விசில் அடிக்க வச்சு இறக்கியிருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இந்த கிரேவிக்கு தகுந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி 3 விசில் அடிக்க வச்சு இறக்கிக்கலாம். இதுல இப்போ கொஞ்சமா பெருஞ்சீரக பொடி, சோம்பு பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த குழம்புக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதுவும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு கட்டியா வேணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கிற வேண்டாம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி சேர்க்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதுல ஒரு சிலருக்கு இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி வாசனைகள்லாம் பிடிக்காது. அவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம். இதுல இப்போ கடைசியா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.